ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சென்னா மசால் எப்படி டேஸ்டியாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சென்னா மசால் பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சோளாப்பூரி எல்லாத்துக்குமே சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டையும் நசுக்கி வச்சுருக்கிறேன். சென்னா மசாலுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே பார்த்திங்கன்னா சுண்டல் தான். சுண்டலை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வெள்ளை சுண்டல் எடுத்துருக்கேன், நீங்கள் கருப்பு சுண்டல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி, ஒரு 3 தக்காளி பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய், தேவையான அளவுக்கு எண்ணெய், உப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்காக பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள், தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க, ஜீரகம் கொஞ்சோண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது மல்லித்தூள், இது கரம் மசாலா தூள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது தாளிக்கிறதுக்காக ஏலக்காய், அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க, பிரிஞ்சி இலை, சோம்பு, மராட்டி மொக்கு, பட்டை, கிராம்பு, ஜீரகம் மறுபடியும் எடுத்துருக்கோம். அது வணக்கி அரைக்கிறதுக்காக. இது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக. அடுத்து கொத்தமல்லி தழை, கடைசியாக போடுறதுக்காக கொத்தமல்லி தழை, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டல் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுக்குவோம். தண்ணி பாருங்கள், நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா இதே தண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய வச்சுட்டோம் அப்படின்னா அதிகமாக போயிடக்கூடாதுங்கிறது கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த சுண்டலுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமேட்டு பார்ப்போம். அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு இந்த நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி விட்ருவோம். பாத்திரம் நல்லா காயிட்டோம். பாத்திரம் காஞ்சிடுச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதையும் வெங்காயம் 2ஐயும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வெங்காயத்தை குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, சரிங்களா. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டுக்குவோம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு இது பண்ணுற அளவுக்கு வதக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே போட்டுக்குவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம், பச்சை வாடை போகிற அளவுக்கு. மசால் போட்டோன்னே அடிபிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ பச்சை வாடையெல்லாம் போயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வைப்போம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ சென்னா மசாலா ரெடி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்சிடுச்சு, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அது நம்ம எடுத்து தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம்ல, எல்லாத்தையும் போட்டுக்குவோம். ஓரளவு வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அது கருவேப்பிலை 2 இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அதை கொட்டிக்குவோம். ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம், இதிலே எல்லா மசாலும் போட்டுட்டோம். அதனால் சும்மா ஒரு பெரட்டிக்கங்க போதும், ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் இருக்குது பார்த்திங்களா, நான் முன்னாடியே சொன்னேன் தண்ணி கம்மியாக வச்சு வேக வச்சுக்கோங்க, நம்ம அப்படியே ஊற்றுவோன்ட்டு. இப்போ அந்த வேக வச்ச சுண்டலை தண்ணியோடு அப்படியே ஊற்றிடுவோம். புது தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா எந்த சிறுதானியமே வேக வச்ச அதே தண்ணியில் சத்து அதிகமாக இருக்கும், அதனால் அதே யூஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் போட்டிருக்கோம், சுண்டல் வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப உப்பு போட வேண்டாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும், வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. சென்னா மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இது இது போதும். இன்னும் உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கி விடுங்க. பாருங்கள், இதுவே நல்லா திக்காக தான் இருக்குது, தெரியுதுங்களா. இதுதான் சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக போயிடுச்சுனாலும் சட்னி மாதிரி போயிடும், கிரேவி மாதிரி போயிடும். அதனால் இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இருக்குது பார்த்திங்களா, அதை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு தூவி இறக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு தேவையான சுவையான சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.